அந்த முருகருக்கும் உங்களுக்குமான பந்தம் வந்து எங்கேருந்து தொடங்குச்சு? 10 மாதத்துலேயே குழந்தை பிறந்துடும். அம்மாவுக்கு வந்து நான் 10 மாதம் மேலே தாண்டி 20 நாள் போயிடுச்சு. குழந்தை வெளியே வரல. ஸோ எனக்கும் முருகருக்கு என்ன அப்போவே பஞ்சாயத்துன்னு எனக்கு தெரியல. நான் வரமாட்டேன்னு சொல்லிகிட்டு இருந்தேன் போல். இந்த குழந்தை வந்துருச்சுன்னா பொண்ணாக பிறந்தா சாரா. நான் வந்ததே வந்து இப்படி சாமி கும்பிட்டா மாதிரி தான் வந்தேன் அப்படின்னாங்க. இப்படி தலையும் இப்படி கையும் வச்சுட்டு சாமி கும்பிட்ட மாதிரி தான் வந்தேன் அப்படின்னாங்க. நான் திருப்பரங்குன்றத்தில் பிறந்திருக்கேன். என் பேர் அபிராமி. எங்கள் வீட்டுக்கார பேர் பழனிவேல். இப்படி முருகனை சம்மந்தப்பட்ட விஷயமா என்னை சார்ந்தே இருக்குன்றது எனக்கு ரொம்ப நாள் தெரியவே இல்லை. நான் படித்ததுமே கூட சுப்பிரமணிய சுவாமி பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் படித்தேன். ஸோ இப்படி இது என்னை சுற்றி இருந்திருக்கதை நான் ரொம்ப வருஷம் கவனிக்காமலே விட்டுட்டேன். உங்கள் வீடியோவில் முருகர் மெசேஜ் பார்க்க உங்க கூட முருகர் இருக்காருன்னு சொல்லி நீங்கள் தான் என்னை அதை ஓப்பன் பண்ணியே விட்டீங்க. என்னோட ஐயே, உலகத்திலேயே முதல் முருகருக்கு தோன்றின கோவில் பார்த்தீங்கன்னா வில்பட்டி இருக்கக்கூடிய வெற்றி வேலப்பர். இது வந்து கொடைக்கானலில் இருக்குது. அந்த வில்பட்டின்ற ஒரு கிராமம். அங்கே தான் முதல் முருகருக்கு சிலையாக வச்சு கோவிலை நிறுவனாங்க. குன்று இருக்கும் இடமெல்லாம் குமரன் இருக்கும் இடம். இன்னொன்று வந்து நான் பழனிக்கு போயிட்டு வந்தாலும் எனக்கு நல்லது நடக்கலை, ஏதோ ஒரு குறை இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு இன்னிலேருந்து ஒரு சூட்சமமான ஒரு விஷயத்த சொல்லித்தரேன். பழனி முருகரை பார்த்துட்டு இந்த முருகரை குலதெய்வமாக எடுத்து வழிபடுறதும் அவர் தீர்மானம் செஞ்சால் மட்டும்தான் நடக்குமே தவிர்த்து, அப்போ எனக்கு குலதெய்வம் தெரியலன்றவங்கெல்லாம் நான் ஏதோ பெரிய பாவம் பண்ணிட்டேன், ஏதோ எனக்கு என் குடும்ப பாவம் பண்ணிடுச்சு, அதாவது குலதெய்வமே என்னன்னு தெரியல, அது கிடையாது. முருகரோடைய பிளஸ்ஸிங் இருக்குது. முருகர் அந்த குடும்பத்தையே தேர்ந்தெடுத்திருக்காரு. அப்போ முருகரை தான் குலதெய்வமாக எடுக்கணும். அதனால் இந்த அவதார முருகரை தான் எடுக்கணும் அப்படின்லாம் இல்லை. முருகர் அவ்வளோதான். வேலும் மயிலும் சேவலும் துணை. ஜாலியா ஒரு லைஃப். Lanco Harmonia Pavilion Senior Living Apartments at Sri Perambatoor 2 BHK just 49 lakhs. Call 7717273747. எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? ரொம்ப நல்லா இருக்கீங்க. எல்லாரும் அழகா கிளம்பி வந்திருக்கீங்க. முருகனை வந்து நம்ம கூப்பிடலாம். வெற்றிவேல் முருகனுக்கு ஃபர்ஸ்ட் சாரா மாமா இப்போ வரவேற்றலாம். தென்னிந்தியாவின் தலை சிறந்த டாரட் கார்ட் ரீடர் அண்ட் ஸ்பிரிச்சுவல் ஹீலர் சாரா மேம். அனைவருக்கும் வணக்கம். இங்கே எல்லா பெரியவங்களும் இருக்கீங்க. இங்கே எல்லாருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகள் அண்ட் வணக்கம். இப்போ எல்லாரும் வந்துட்டு சென்னையெல்லாம் தாண்டி எங்கெங்கோ இருந்து வந்து திருவண்ணாமலைக்கு வந்துட்டு இந்த வேல் பூஜையை கலந்துக்கணும், உங்களை பார்க்கணும், முருகர் கூடயும் உங்க கூடயும் நிறைய விஷயங்களை பகிர்ந்துக்கணும் அப்படின்ற மாதிரி வந்திருக்காங்க. இவங்களுக்கான ஒரு மெசேஜ். இங்கே வந்ததே முருகருடைய வேலை தான் அப்படின்னு நான் சொல்லுவேன். முருகர் தான் எல்லாரும் அழைச்சிட்டு வந்திருக்காரு. சில பேர் ஆண்டி வேலே இருக்கிறாங்க. அவங்க கூடிய சீக்கிரம் முருகர் கூட்டிட்டு வந்துருவாருன்ற நம்பிக்கை இருக்கு. சரி, இப்போ நம்ம நிகழ்ச்சியை வந்துட்டு விளக்கு ஏற்றி தொடங்கி வச்சிடலாம். அதற்கு TS சங்கர் அவர்களை மேடைக்கு கலைக்கிறேன். டாக்டர் கலைச்செல்வன் அவர்களையும் மேடை கலைக்கிறேன். ஜோதிடர் கஜலட்சுமி அவர்களையும் அன்போடு மேடை கலைக்கிறேன். தலை சிறந்த டாரட் கார்ட் ரீடர் அண்ட் ஸ்பிரிச்சுவல் ஹீலர் நம்ம கூட இருக்காங்க. ஸோ இந்த மேடையின் நாயகியான அவங்க கிட்ட எனக்கு சில கேள்விகள் இருக்கு. ஸோ அதை பற்றி இப்போ பேசிடலாமா மேம்? சரி, இப்போ இந்த நிகழ்ச்சி நடத்திருக்கீங்க, இது ஒரு பெரிய விஷயம். இது ஏன் குறிப்பாக திருவண்ணாமலையில் நடக்கப்பட்டிருக்கு? அதுக்கு ஏதாவது காரணம் இருக்கும்ல? அதாவது மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்பு. அந்த மாதிரி ஒரு 5 ஊர் நாங்கள் ஒரு 4 ஊர் போலில் போட்டோம். திருக்கழுக்குன்றம், வள்ளக்கோட்டை, சுவாமிமலை, திருவண்ணாமலை. இந்த 4 ஊர்களில் எந்த ஊருக்கு மெஜாரிட்டியாக ஓட்டு வருதோ அந்த ஊரை செலக்ட் பண்ணலான்னு. ஆனால் நாங்கள் எல்லாருமே சுவாமிமலை, வள்ளக்கோட்டை இது 2 தான் வந்து ரொம்ப டார்கெட் பண்ணோம். ஆனால் எங்கள் நைனான் தான் சொல்லுவேன், சிவனை நான் இருக்கும் போது அப்பாட்ட பிளஸ்ஸிங் வாங்காமல் நீ எங்கே போவ அப்படின்னு சொல்லிட்டு திருவண்ணாமலைக்கு 300 ஓட் கிட்ட வந்தது. ஓகே, திருவண்ணாமலை தான் அப்போ நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து இங்கே ஒருத்தரை மீட் பண்ணோம்.
அதுதான் 10 வருஷம் முன்னாடி மீட் பண்ண அந்த அண்ணா மீட் பண்ண உடனே தாராளமாக நடத்தலாமா, நான் முன்னணி நடத்துகிறேன். அது என்னன்னா எனக்கு ஒரு மிகப்பெரிய தெம்பு கொடுத்தது. ஏன்னா திருவண்ணாமலை என்ன பண்ண போகிறோம், ஏது பண்ண போகிறோம், பக்கத்தில் ஊர் இருந்தாலும் பரவாயில்ல, சென்னைனா பரவாயில்ல, ஆக்சஸ் இருக்குது, என்ன பண்ண போகிறோம் அப்படின்ற போது அண்ணாவை பார்த்த உடனே அந்த நான் பண்ணலாமா பார்த்துக்கலாமா அப்படிதான் சிம்பிளாக சொன்னார். அது மிகப்பெரிய எனக்கு ஒரு தைரியம் கொடுத்தது. அப்போவே ஓகே, அப்பா வந்து இங்கே எல்லாமே நடத்த ஆரம்பிச்சிட்டாரு, இவரை பிடிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே இந்த திருவண்ணாமலை வந்து ஸ்டார்ட் பண்ணோம், இதை செய்யணும் அப்படின்றது. அது அப்பாட்ட ஆசீர்வாதம் வாங்குற மாதிரி தான் அண்ணனும் கூட இருக்காங்க. சரி, இந்த நிகழ்ச்சியை தவிர்த்துட்டு இந்த நிகழ்ச்சி இப்போவா இருக்கட்டும், முதல்ல வந்து ஸ்டார்டிங்கில் எப்போ அந்த முருகருக்கும் உங்களுக்குமான பந்தம் வந்து எங்கேருந்து தொடங்குச்சு? இது எல்லாரும் என்னை கேட்டுட்ருக்காங்க, உங்களுக்கும் முருகருக்கும் பந்தம் எங்கேருந்து தொடங்கியிருக்கு, இல்லை நீங்கள் எப்படி முருகர் மெசேஜ் வந்து சொல்கிறீங்க, நீங்கள் எப்போதுலேருந்து இதை ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்றது. இது நான் இன்றைக்கி நேற்று ஸ்டார்ட் பண்ணதெல்லாம் கிடையாது. நான் வந்த இடமே அதான், முருகர்கிட்டருந்து தான் வந்திருக்கேன் அப்படி தான் நான் ஃபீல் பண்ணுவேன். ஏன்னா நீங்கள் இப்போ பாருங்கள், அது ஏன்னுறது உங்களுக்கே தெரியும். இப்போ நீங்கள் பார்த்த அந்த வேலினுடைய வயசு எவ்வளோ நினைக்கிறீங்க? ஒரு 200 100 நினச்சிருப்பீங்க. 300 வயசும் மேலே, கிட்டத்தட்ட 10 தலைமுறையாக வச்சு வழிபட்ட அந்த வேல் இப்போ ஒரு புதுசு ஒன்று இருக்குது. அது வந்து அங்கே வேண்டிக்கிட்டு ஒருத்தவங்க போயிட்டு ஒரு பெரிய காரியம் நிறைவேறினதுக்கு புதுசு வச்சுருக்காங்க. பழைய வேல் அது வந்து 500 வயசுக்கிட்ட இருக்கும். வழிமுறையாக தலைமுறையாக வேல் வச்சு வழிபட்டு வரக்கூடிய குடும்பத்திலேருந்து வந்தவ தான் நான். 10 மாதத்துலேயே குழந்தை பிறந்துடும். அம்மாவுக்கு வந்து நான் 10 மாதம் மேலே தாண்டி 20 நாள் போயிடுச்சு, குழந்தை வெளியே வரலை. ஸோ எனக்கும் முருகருக்கு என்ன அப்போவே பஞ்சாயத்துன்னு எனக்கு தெரியல, நான் வரமாட்டேன்னு சொல்லிகிட்டு இருந்தேன் போல். அப்புறம் அங்கே இருக்கிற டாக்டர்ஸும் நார்மல் டெலிவரி தான் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே அம்மாவை எடுத்து பார்த்த டாக்டருக்கே ஒரு மாதிரி பயம் வந்துருச்சு. முருகர்கிட்ட ஒரு வேண்டுதல் வச்சுருக்காங்க, முருகா அந்த குழந்தை நல்ல விதமாக வந்துடணும், வந்துட்டால் எல்லாமே நல்ல விதமாக நடக்கும், நான் உனக்கு ஏதாவது செய்கிறேன்னு சொல்லிட்டு வேண்டுதல் வச்சு என்னோட நேமும் வந்து அங்கே தான் கொடுத்துருக்காங்க. அப்படி ஒரு இந்த குழந்தை வந்துருச்சுன்னா பொண்ணாக பிறந்தா சாரா, பையனாக பிறந்தா சரவணா அப்படின்ற ஒரு பேரை இது பண்ணி அப்புறம் ஒரு 2 நாளில் நான் வந்து பிறந்தேன். ஸோ பிறந்ததே அம்மா வந்து சொல்லுவாங்க, ஒன்று தலை வழியாக வரும் குழந்தை, இல்லை வந்து கால் வழியாக ஏதோ ஒன்று கொஞ்சம் காம்ப்ளிகேட்டாக இருந்தால் ஆப்ரேஷன் பண்ணி வரும் அப்படின்னு. நான் வந்ததே வந்து இப்படி சாமி கும்பிட்ட மாதிரி தான் வந்தேன் அப்படின்னாங்க. இப்படி தலையும் இப்படி கையும் வச்சுட்டு சாமி கும்பிட்ட மாதிரி தான் வந்தேன் அப்படின்னாங்க. அது எல்லாருக்கும் அங்கே ஆச்சரியமாக இருந்துதான். ஸோ இப்போல்லாம் மொபைல் இருக்குது, அதனால் வீடியோலாம் எடுத்து ஷேர் பண்ணலாம். அப்போலாம் கிடையாது, 30 வருஷம் முன்னாடி. அதனால் அம்மா அப்படி சொல்லுவாங்க. எனக்கு அப்போ அது புரியல, ஏன் இப்படி சொல்கிறாங்க, எனக்கு ஒரு ஆக்வர்டாக இருந்தது, என்ன இப்படி சொல்கிறாங்க அப்படின்றது. இதுக்குள்ளே வந்து சில விஷயம் எனக்கான அந்த ஞானோதயம் வரும்போது தான் இதுதான் இது ரீசனா அப்படின்றது எனக்கு தெரிய வந்தது. இங்கே மூதாதையர்களும் வேல் வச்சு வழிபட்டு நிறைய பேருக்கு நிறைய விஷயங்கள் சொல்லி கைடன்ஸ் கொடுத்தவங்க இப்போ யாரும் இல்லை. ஸோ அந்த இடம் கூட வந்து யாரும் பார்க்க முடியாத ஒரு நிலையில தான் இருக்குது. ரொம்ப வருஷம் கழித்து இப்போ தான் நான் அந்த இடத்துக்கு இந்த பூஜைக்காக அங்கே உத்தரவு வாங்கிட்டு நான் வந்தேன். அந்த வேலை உங்களுக்கெல்லாம் காட்டணும், சமர்ப்பிக்கணும் அப்படின்றது. ஸோ இப்போ தெரிஞ்சிருக்கோம் அப்போ நான் எந்த வழியிலேருந்து வந்திருக்கேன், இன்றைக்கி நேற்று எடுத்தனா அப்படின்றது.
சிறப்பு மேம். உங்களுக்கும் முருகருக்குமான பந்தம் வந்து பிறப்புல இருந்தே இருக்கு அப்படின்ற மாதிரி அழகாக சொன்னீங்க. உங்கள் பேரை சொல்லும் போதே வந்துட்டு டேரோட் கார்ட் ரீடர் அண்ட் ஸ்பிரிச்சுவல் ஹீலர் அப்படின்னு தான் சொல்கிறோம். இந்த ஹீலிங் அப்படின்ற ஒரு ஆயுதம் வந்து பல பேருக்கு வந்துட்டு ரொம்ப உதவியாக இருக்குது, பல பேரோட வாழ்க்கையை மாற்றிருக்கு. இந்த இது எப்போ மேம் வந்துச்சு? ஹீலிங்கிறது வந்து குணப்படுத்துதல், அவ்வளோதான். சிம்பிளாக சொன்னால் குணப்படுத்தலை. ஆனால் அதில் வந்து நிறைய விஷயங்கள் இருக்குது. டாக்டர்கிட்ட போகிற உடலுக்குள்ள பிரச்சனைனா டாக்டர்கிட்ட போகிறோம், மெடிசன் எடுக்கிறோம், சரியாகுது. ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக ஆப்ரேட் பண்ணுறோம், சரியாகுது. ஆனால் மன ரீதியான பிரச்சனைகள், நம்மளுடைய ஆன்மாவை சுற்றி இருக்கக்கூடிய பிரச்சனைகள், கடந்த கால நிகழ்கால வாழ்க்கை, பூர்வ ஜென்ம இந்த ஜென்மத்துக்கான வாழ்க்கைக்குள்ளே இருக்கிற பிரச்சனைகள், அதனுடைய காயங்கள், இதெல்லாம் குணப்படுத்துறது தான் ஒரு ஹீலருடைய வேலை. இப்படி பார்த்தா முருகருமே ஒரு ஹீலர் தான். இந்த ஹீலர் முருகர் எங்கே இருக்காருன்னா பழனியில் இருக்கார். உங்களுக்கு ஏதாவது மன ரீதியாக போராட்டங்கள் இருக்கா, உடல் ரீதியாக ஒரு நோய், மனநோய் இருக்குதா, பழனி முருகரை போய் பார்த்துட்டு வாங்க. நவபாஷான விபூதியாக அந்த கான்செப்டில் வந்தது தான். உலகத்தில் மிகப்பெரிய ஹீலரு பழனி முருகர் தான். ஸோ அந்த ஒரு ஹீலிங் இதுவை நான் கையில் எடுத்தேன்றது அதுவுமே முருகர் கொடுத்த சித்தம் தான், முருகர் கொடுத்த ஒரு விஷயம்தான். எல்லாமே அதான். முருகரையே உருவாக்குனது யார், வெளிக்கொண்டு வந்தவர் யார்? சிவன் அப்பா தான். அதே தான் இப்போ என்னையும் அந்த வேலையை பண்ண வச்சிருக்கிறாரு. இதுக்கு முருகர் தான் எனக்கு காவல் தெய்வமாக இருந்து இந்த கலியுகத்தில் நீ இவ்வளோ சில பேருக்கு நீ ஹீலிங் கொடுக்கணும்னு என்னை வர வச்சிருக்காரு. நான் நம்புகிறேன். சிறப்பு சிறப்பு மேம். அடுத்ததாக ஆடியன்ஸ், நீங்கள் காலையிலேருந்து இப்போ வரைக்கும் வந்து ரொம்ப எனர்ஜியாக இருக்கீங்க. எப்படின்னே தெரியல. குறிப்பாக வந்து அந்த ரோஸ் கலர் சாரி அக்கா, அப்புறம் மஞ்சள் கலர் சுடிதார் அக்கா, 2 பேருமே அவ்வளோ எனர்ஜியாக காலையிலேருந்து கேட்டுகிட்டே இருக்கீங்க. உங்களுக்கு சாரா மேம் கிட்டையா இருக்கட்டும், இந்த முருகர் பற்றியும் நிறைய டவுட்ஸ் இருந்துக்கும்ல, அதை நீங்கள் இப்போ கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஓகே, அக்கா கிட்ட எனக்கு கேட்குறதுக்குன்னெலாம் எதுவும் இல்லை. ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி ஜஸ்ட் சும்மா ஒரு டைம் பாஸ்க்காக வீடியோ பார்த்துட்டு இருக்கும்போது தான் அக்காவோட வீடியோ எனக்கு கண்ணில் பட்டுச்சு. நான் இந்த மாதிரி வீடியோஸ்லாம் பார்க்கக்கூட மாட்டேன். எனக்கு நீங்கள் சொன்ன 2 வார்த்தையே, அந்த பிரபஞ்சம், அந்த வார்த்தையை நான் அப்படியே உள்ளே ஃபுல்லாக இழுத்துருச்சு. இப்போவும் என் வாட்ஸ்அப்பில் ஐ லவ் யூனிவர்ஸ் அப்படி தான் வச்சுருப்பேன். இந்த வார்த்தைனால என்னோட நிறைய விஷயம் மாறுச்சு. என் வாழ்க்கை டோட்டலாக மாறுச்சு. எனக்கு இப்போதைக்கு நம்பிக்கைன்னு சொன்னால் எதுவுமே கிடையாது. பேரண்ட்ஸோ ஹஸ்பண்டோ எந்த நம்பிக்கையுமே எல்லாமே இழந்து போய் நான் ஒரு ஆளாக தான் நிற்கிறேன். இப்போ இதை இவ்வளோ தைரியமாக நான் சொல்கிறதுக்கு காரணமும் சிவனும் முருகனும் மட்டும்தான். அது 2த்தையும் தாண்டி நீங்கள். ஏன்னா எனக்கு சிவனை பற்றி நான் தெரிஞ்சுக்கிட்ட நிறைய விஷயமும் உங்களோட வீடியோவால் தான், முருகனை பற்றி தெரிஞ்சுக்கிட்டதும் உங்களோட வீடியோவால் தான். ஒவ்வொரு விஷயத்துக்கும் பயந்து ஒளிஞ்சு ஓடி அப்படி இருந்த நான் இன்னைக்கு திருவண்ணாமலை அப்படின்னு சொல்லிட்டாலே என்னவோ தெரில, எல்லாமே எனக்கு அந்த ஒரு வார்த்தையில் அடங்கிடுது. ஒரு 6 தடவை தான் நான் கிரிவலம் வந்திருக்கேன் இந்த வருஷத்துல தான். அந்த இங்கே கிரிவலம் வரணும், திருவண்ணாமலைனா அது ஒரு ஊர், அவ்வளோதான். இங்கே சிவன் தான் பெருசுன்னு கூட எனக்கு தெரியாது. இங்கே சிவன் தான் அப்படின்னு எனக்கு சொல்லி கொடுத்தது எங்கள் டைரக்டர் தான். எனக்கு சிவன் வந்து எவ்வளோ பெருசோ அந்த சிவனையே அறிமுகப்படுத்தின அவரும் எனக்கு ரொம்ப பெருசு. நான் இப்போவும் அவர் அப்படி தான் சொல்லிக்கிருவேன். அதே மாதிரி தான் உங்களையும். எனக்கு முருகனை பற்றி திருப்பரங்குன்றோன்னா, ஆக்சுவலி நான் திருப்பரங்குன்றம் தான். உள்ளே போய் எனக்கு முருகனை பார்க்கணும்னு ஆசை ரொம்ப இருந்திருக்கு. மற்றபடி எனக்கு எதுவுமே தெரியாது. இன்னும் ஒரு ஒரு கேவலமான விஷயம் நான் என்ன பண்ணுவேன்னா, எனக்கு அவருக்கு 2 ஒய்ஃபுங்கிறனால எனக்கு அவரை பிடிக்காதெல்லாம் ரொம்ப தைரியமாக சொல்லிட்டு தெரிஞ்சேன். இன்னைக்கு அவரை சொல்லிட்டா போதும், எனக்கு தைரியம் எங்கெல்லாம் இருந்து எப்படி வருதுன்னே தெரில. தனியாக ட்ராவல் பண்ணுறேன், தனியாக என் குடும்பத்தை என் பிள்ளைங்களையும் நான் மட்டும் தான் தனியாக லீட் பண்ணுறேன். இவ்வளோ தைரியம் பெருசாக எனக்கு வேலைன்னு சொல்லிக்கிறதுக்கெலாம் எதுவும் இல்லை. ஆனால் நான் லீட் பண்ணுறேன், என் பிள்ளைங்களுக்கு வயிறார சாப்பாடு கொடுக்குறேன். என்னால் இன்றைக்கி நல்லா இருக்க முடியுது. என்ன காரணம்னு தெரியல எனக்கு. நான் அவங்கள நம்புகிறேன். அவர் மேலே இருக்க நம்பிக்கை நம்ம எந்த அளவுக்கு வச்சுருக்கோன்றதை அவர் டெஸ்ட் பண்ணுறாரு தான் நான் நம்புவேன். நேற்று நைட்டு வரைக்கும் என் கையில் பஸ்ஸுக்கு பைசா கிடையாது. நான் திருப்பரங்குன்றத்துலேருந்து கிளம்பணும். 10 மணிக்கு நான் என் ஏரியா விட்டு வெளியில் வந்தால் தான் நான் விடிய காலம் இங்கே இருக்க முடியும். அடுத்த 10 மணிக்கு நான் இங்கே இருக்கணும். 10 பைசா கிடையாது. 10 மணிக்கு சாப்பாடை போட்டு தைரியமாக சாப்பிட்டேன். என் தங்கச்சிட்ட நீ கிளம்புமா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். அக்கா பைசா வரும், நீ கிளம்பு அப்படின்னு சொன்னேன். எனக்கு எப்படி பைசா வந்ததுலாம் எனக்கு தெரில, வந்தது, கிளம்பி வந்துட்டேன், அவ்வளோதான். எனக்கு உங்கள் வீடியோ நீங்கள் திருவண்ணாமலை தான் இந்த மீட்டிங் போடுறீங்க அப்படின்னு தெரிஞ்ச உடனே அவர்கிட்ட சொல்லிக்கிட்டே இருக்கேன். யாரையும் எதுவும் கேட்கல, நான் போட்டுமா பர்மிஷன் எனக்கு எதுவும் வேண்டாம். நான் உள்ள லிங்க்குள்ளே போனேன், கிளிக் பண்ணேன், எனக்கு டிக்கெட் வந்துருச்சு. உனக்கு விருப்பம்னா நீ போடுமா அப்படின்னு சொல்லிட்டு அவளையும் சொன்னேன். நெக்ஸ்ட் டே அவளுக்கும் போட்டாச்சு. இன்னொரு முக்கியமான விஷயம், எங்கள் ஃபேமிலியில் முதல்ல திருவண்ணாமலை வந்தது நானும் என் தங்கச்சி மட்டும்தான். உண்மையாகவே எங்கள் வம்சத்தில் திருவண்ணாமலை கிரிவலம் வந்த ஒரு முதல் ஆள் நான். இதை சொல்லிக்கிறது ரொம்ப கர்வம் எனக்கு. ஸோ எனக்கு அப்போ என்னை தேடி எடுத்திருக்காங்க. என்னை அவங்க 2 பேரும் செலக்ட் பண்ணி வச்சுருக்காங்க. ஏன்னா நான் திருப்பரங்குன்றத்தில் பிறந்திருக்கேன். என் பேர் அபிராமி.
எங்கள் வீட்டுக்காரர் பேர் பழனிவேல். இப்படி முருகனை சம்மந்தப்பட்ட விஷயமா என்னை சார்ந்தே இருக்குன்றது எனக்கு ரொம்ப நாள் தெரியவே இல்லை. நான் படித்ததுமே கூட சுப்பிரமணிய சுவாமி பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் படித்தேன். ஸோ இப்படி இது என்னை சுற்றி இருந்திருக்கதை நான் ரொம்ப வருஷம் கவனிக்காமலே விட்டுட்டேன். உங்கள் வீடியோவில் முருகர் மெசேஜ் பார்க்க உங்க கூட முருகர் இருக்காருன்னு சொல்லி நீங்கள் தான் என்னை அதை ஓப்பன் பண்ணியே விட்டீங்க என்னோட ஐயவே. தேங்க்யூ ஸோ மச்க்கா. அதான் நீங்கள் மறந்துட்டாலும் முருகர் உங்களை கண்டிப்பா. அதே மாதிரி நான் எவ்வளோ உள் மனசுல இருந்து வார்த்தைகள் வராது உங்க வீடியோ பார்த்துட்டு கமெண்ட் போடுறதுக்கு. நான் போடுற ஒரு 2-3 வார்த்தையா இருந்தாலுமே ரொம்ப லவ்வோட அதிகபட்சம் ஹார்ட்டை தெறிக்க விட்டு லவ் யூக்கா அதான் போட நீங்கள் எடுத்து ஹைலைட் பண்ணிடுவீங்க. ஃபர்ஸ்ட் கமெண்ட்டாக பின் பண்ணிடுவீங்க. எனக்கு அதுவே முருகரே நம்மளோட கமெண்ட்டை பார்த்துட்டு நம்மளை ஆசீர்வதிச்சிட்டாரு அந்த மாதிரி தோணும். தேங்க்யூ. இங்கே உங்களை முருகர் தான் கூட்டிகிட்டு வந்து கண்டிப்பா. நன்றி இவ்வளோ தூரம் வந்ததுக்கு. கண்டிப்பாக முருகர் தான் கூட்டிகிட்டு வந்திருக்காரு. இதுக்கப்புறம் உங்கள் வாழ்க்கையில் ஏதோ ஒரு அதிசயம் நடக்க போகுது. நிச்சயமாக சொல்லுங்கள். கண்டிப்பா. தேங்க்யூ ஸோ மச். அபிராமி அவர்களுக்கு பெரிய கைத்தட்டல் கொடுத்தலாம். நிறைய விஷயங்கள் வந்து பகிர்ந்துக்கிட்டீங்க ரொம்பவே இதுவா. அடுத்து யாராவது கேள்வி கேட்கணுமா? வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் மேம் கிட்ட கேட்கலாம். அக்கா, நான் இது வரைக்கும் யாருக்குமே இம்பார்ட்டன்ட் கொடுத்ததில்லை. முதல்ல ஒரு ஆளுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுத்தேன். அதுவும் திருச்செந்தூர் போனதுனால தான் கொடுத்தேன். திருச்செந்தூர் கோயிலேருந்து என் ஃப்ரெண்டோட அம்மா வந்து ஃபேமிலி ஃப்ரெண்டு. கோயிலேருந்து வெளில வரும்போது அவங்க நல்லா எப்படி சொல்கிறது, நல்ல டிப்டாப்பாக சாரி கட்டிட்டு மடிப்பு ஏந்திக்கிட்டு இருந்தாங்க. நான் தான் முதல் முறையாக பார்த்துக்கிறேன். என்னடா இவ்வளோ நல்லா இருந்து ஏன் பிச்சை எடுக்கிறாங்கன்ட்டு. கொஞ்சம் தூரம் முன்னாடி மூவ் பண்ணி போகிறேன். அந்த பொண்ணு பேரை சொல்லி கூப்பிட்டாங்க. கூப்பிட்ட உடனே அவங்க பேரும் அதே தான். கூப்பிட்ட உடனே நான் என்ன பண்ணுறேன், திரும்பிட்டு என் பாக்கெட்டில் பார்க்குறேன் 500 ரூபா மட்டும்தான் இருக்குது, வேறு எதுவுமே இல்லை. என் தலையில் கையை வச்சுட்டு, தம்பி நீ எது ஃபீல் பண்ணுறது அது உனக்கே நடக்கும்னாங்க. அதுக்கப்புறம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுக்க ஆரம்பித்தேன். ஆனால் அது எனக்கு ஒரு நல்ல ஒரு லெசனாக இருக்கிற மாதிரி நான் ஒரு ஃபீல் பண்ணுறேன். ஆனால் எனக்கு ஏன் கடவுள் அப்படி ஒரு சோதனையை கொடுத்தாருன்றது எனக்கு ஒரு எண்ணம். ஏன்னா நான் இது வரைக்குமே மேரேஜ் பண்ணுற ஐடியாவே இல்லை. இப்போ கூட கமெண்ட் பண்ணிக்கிட்டு இருந்தேன், எங்கள் அக்காவை பார்த்து எப்படி பயப்படுறாங்க, இப்படிலாம் நான் எப்படி கல்யாணம் பண்ணுறதுன்ட்டு. இது சோதனையா இல்லை நம்மள டெஸ்டிங்கா? வரமா சாபமா? உங்களுக்கு கல்யாணம் ஆகாதுதா? இது வரைக்கும் ஐடியாவே இல்லைக்கா. உங்களுக்கு அந்த எண்ணம் இல்லாததே வரமா சாபமான்னு கேட்குறீங்களா? முருகர் இதில் என்ன பண்ணுறாரு, நீங்கள் தான் வரமாவோ இல்லை சாபமாவோ மாற்றிக்கிறது. அது உங்கள் மனசு தான், முருகர் கிடையாது. முருகர் உங்களுக்கு என்ன வேணுமோ அதான் கொடுக்குறாரு. நீங்கள் நல்ல ஆழ் மனசில் கவனிச்சிங்கன்னா உங்கள் ஆழ் மனசு இன்னும் கல்யாணத்துக்கு தயாராகலை. ஆயிருக்கா? அதுதான் விஷயம். தயாராகுங்க. உங்களுக்கு துணையாக இருக்கிற மாதிரி ஒருத்தவங்க வருவாங்க. மேபி இந்த வேல் பூஜையில் கலந்துக்கிறீங்க இல்லையா, அடுத்த வருஷம் கூட அது நடக்கலாம். நீங்கள் ஆழ் மனசில் தயாராகுங்க, முருகர் அனுப்பி வைப்பார். பயமே வேண்டாம். வாழ்க்கையில் பாதி திருமண பந்தம் தானே, திருமண வாழ்க்கை தானே. அதில் பயந்து நின்றுட்டு இருந்தீங்கன்னா எப்படி? கல்யாணம் ஆனால் தான் இன்னும் நல்லா சாதிக்க முடியும். அதனால் தாராளமாக தைரியமாக கல்யாணம் பண்ணுங்கள். ஐம் அஞ்சலி ஃப்ரம் தேனிமலை. உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ இன்றைக்கி உங்களை பார்க்கவே வந்தால் மெயினாக வேல் பூஜைன்னு சொன்னதுனால தான் எனக்கு ரொம்ப சந்தோஷமாச்சு. இந்த மாதிரி நான் வேல் பூஜைக்கு வந்ததில்லை. பட் ஆனால் ஒரு இடத்துல போயிட்டு வேல் வாங்கி வழிபாடு பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. மேம் சொன்ன மாதிரி கொஞ்சம் பயமாக இருக்குது வேல் பூஜை பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. நானும் வீட்டில் இன்ன வரைக்கும் வேல் வைக்கலை. பட் ஆனால் எங்கே போனாலும் அந்த வேலை பார்த்து கண்டிப்பாக வணங்குவேன். அது இது ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன். ஸோ அதை நினச்சாவே அப்படி உடம்பெல்லாம் புல்லரிக்கும். அந்த அளவுக்கு நம்ம கூட முருகர் இருக்காரு, அது மட்டும் எனக்கு தெரியும். ஏன்னா என்னோடய ட்ரீமில் வர்றது எல்லாமே அந்த ஆண்டவன் தான். முருகர், அண்ணாமலையார் எல்லாருமே வருவாங்க. யாரும் வராமல் இருந்ததில்லை இன்னி வரைக்கும். மெயினாக கோயிலுக்கு போகிற மாதிரி அந்த கோபுரம் நிறைய வரும். ஆக்சுவலாக இதை நான் சொல்லக்கூடாது. சொன்னாங்க, ஜோசியர் சொன்னாங்க, குபேரனே வந்துட்டார் என்னோட கனவுல. வீட்டில் சிரிச்ச முகமாக என் வீட்டுக்கு வந்தார். இது வந்து 5 இயர்ஸ் ஆகிடுச்சு. அப்போலேருந்து எனக்கு என்னவோ தெரியல, ஒரு வைப்ரேஷன், சாமி நம்ம கூட இருக்காங்க அப்படின்ட்டு ஒரு வைப்ரேஷன் தான். இன்னி வரைக்கும் நான் அவரை வணங்காத நாளே இல்லை. எனக்கு ரொம்ப பிடிக்கும்னா எனக்கு முருகர் தான். ஸோ மேம், இப்போது வேல் போகிற இடத்துலலாம் வேல் வாங்கிக்கோங்கன்றாங்க. ஆனால் அதை வாங்க கொஞ்சம் பயமாக இருக்குது. ஏன்னா வீட்டில் நம்ம ஒர்க்குக்கு போகிறோம்,
வீட்டில் வயசானவங்க இருக்காங்க, அது எனி டைம் அவங்க வந்து வணங்குவாங்களா என்னன்னு தெரியாது. பூஜை பண்ணுறதுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்குது. விளக்கு மேனா ஏற்றி விட்டுருவாங்க. பட் அந்த வேல் வழிபாடு பண்ணுறாங்கல்ல, அது டெய்லி பண்ணணுமா இல்லை செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை மட்டும் பண்ணால் போதுமா, அதுன்னு கொஞ்சம் எனக்கு தெரியணும் மேம். இது எப்படின்னா, முருகரை வந்து நீங்கள் எப்படி மோல்ட் பண்ணுறீங்கன்றதை பொறுத்து இருக்குது. நீங்கள் டெய்லியும் முருகரை வழிபாடு பண்ணி வேல் ரூபமாக முருகரை வழிபாடு பண்ணி அவருக்கான நெய்வேத்தியம்லாம் பண்ணி நீங்கள் வந்துட்டீங்கன்னா, நீங்கள் ஒரு நாள் பண்ணலனாலும் அவர் கோச்சுப்பார். முருகா, என்னுடைய சூழல் இப்படி இருக்குது, மாதத்துக்கு ஒரு முறை உனக்கு பண்ணுறேன், இல்லை வாரத்துக்கு ஒரு முறை பண்ணுறேன். அந்த மாதிரி ஆரம்பத்துலேருந்தே நீங்கள் முருகர்கிட்ட சொல்லி அந்த வேலுக்கு நீங்கள் பூஜைகள் வழிபாடு கூட உங்களுக்கு எது முடியுமோ, உங்களால் எது கன்வீனியண்ட்டாக இருக்குமோ அதை ஆரம்பத்திலே நீங்கள் முருகர்கிட்ட சரண்டர் பண்ணிவிட்டு இதான் என்னால் பண்ண முடியும், இதை பண்ணுறதுக்கான ஒரு தெம்பு எனக்கு கொடு ரெகுலராக அப்படின்னு சொல்லிட்டிங்கன்னா முருகர் அதை உங்களுக்கு கொடுத்துருவாரு. இப்போ கூட பாருங்க, நான் வரணும்னு நினைக்கிற முருகான்னு வர வச்சுருக்காரு. அந்த மாதிரி தான். ஆனால் டெய்லியும் நான் பண்ணுறேன்னு நீங்கள் எடுத்துக்கிட்டு ஒரு நாள் மிஸ் ஆச்சுனாலும் அவர் ஏதோ ரொம்ப நம்மளுக்கு தண்டனைலாம் கொடுக்க மாட்டார், கோச்சுப்பார். குழந்த மாதிரி தான் அவர், எனக்கு நீ பண்ணல அப்படின்ற மாதிரி தான். அதனால் உங்களுக்கு எது முடியுமோ அதை ஆரம்பத்துலேருந்து இதுதான் என்னால் முடியும், இதுதான் பண்ண முடியுன்றது ஈஸியான மெத்தடில் கூட நீங்கள் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிடுங்க. அதை நிறைவாக செஞ்சாலே போதும். நீங்கள் தாராளமாக வச்சுக்கலாம், எதுவும் பயப்படவே தேவையில்லை. ரொம்ப தேங்க்ஸ் மேம். எல்லாருக்கும் வணக்கம். என் பெயர் நந்தினி கண்ணன். மேம், பிரபஞ்ச பற்றி எனக்கு தெரியாது. பட் ஆனால் முருகர்கிட்ட எனக்கு நிறைய விஷயம் நடந்திருக்கு. நான் கேட்டது எல்லாமே நடந்திருக்கு. என் லைஃபே முடிஞ்சிடுச்சுன்னு இப்போ 1 வீக் முன்னாடி சொன்னாங்க எங்கள் ஊரில். நான் மீண்டே வர முடியாதுன்னு சொல்லிட்டு நான் நினச்சி கூட பார்க்கல. நான் ஒரு வெள்ளியில் வேல் வாங்கி உண்டியில் போடுறேன், என்னை காப்பாற்றுன்னு சொல்லிட்டு. அது மட்டும்தான் இங்கே வள்ளிமலை முருகரை போயிட்டு நான் கும்பிட்டு கீழே இறங்குறேன். ஒரு குட் நியூஸ், எங்கள் மேலே கேஸ் எதுவும் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா ஒரு பயங்கர சிக்கல் அது எனக்குமே. எனக்கு எப்படி சொல்கிறதுனே தெரில. எங்கள் ஊரே எங்களை பற்றி பிரபலமாக பேசிகிட்டு இருக்காங்க, நியூஸ்லேயும் போட்டுட்டாங்க. ஒரு இஷ்யூ நடந்துருச்சு, நாங்கள் நினச்சி கூட பார்க்கல இப்படி நடக்கும்னு சொல்லிட்டு. அதை கூட என் முருகரை தான் கனெக்ட் பண்ணி என்னை காப்பாற்றி விட்டார். ஆனால் பிரபஞ்ச பற்றி எனக்கு தெரியாது. நான் சாமி கும்பிடுவேன். ஃபஸ்ட்டுலாம் சாமியே கும்பிட மாட்டேன். அதுக்கப்புறமா தான் கனெக்ட் ஆனேன், சாமி கும்பிட ஆரம்பித்தேன். கொஞ்சம் வேலும் வச்சு வழிபட ஆரம்பித்தேன். என் லைஃபே மாறிடுச்சு. நான் ஒரு பஞ்சாயத்து தலைவர். அதை நினச்சி கூட பார்க்க முடியாதது ஒன்று. சில யூடியூப்லாம் பார்க்க மாட்டேன், டிவி பார்க்க மாட்டேன், சீரியல் பார்க்க மாட்டேன். மோஸ்ட்லி எனக்கு அந்த பழக்கமே கிடையவே கிடையாது. எல்லாருக்கிட்டையும் சொல்வேன், கொஞ்சம் இந்த மாதிரி ஹிஸ்ட்ரியெல்லாம் படிங்க, பிரபஞ்சத்தை தேடி போங்க, ஜோதிடத்தை கொஞ்சம் பாருங்கள், அதான் ஜோதிடத்தை நம்பி வாழாதீங்க, உங்களுடைய கான்ஃபிடென்ட்டை வச்சு போங்க அப்படின்னு சொல்லுவேன். இன்னும் மேலும் மேலும் நீங்கள் கண்டிப்பாக அடுத்தடுத்து வேல் பூஜை நீங்கள் பிரபலமாக பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன் மேம். கண்டிப்பாக இன்னும் ஈஸியாக நம்ம எப்படி மேம் யூனிவர்ஸோட கனெக்ட் ஆகணும், அது கொஞ்சம் எல்லாருக்கும் சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும் நான் நினைக்கிறேன். அருமை கேட்டுக்க. பிரபஞ்சத்தோட ஈஸியாக கனெக்ட் பண்ணுறது எப்படி, மெடிடேஷன்லாம் இல்லாமன்றது ரொம்ப சிம்பிள் தான். வீட்டில் செடி வளங்க, மரம் செடி கூட பேசுங்க, எல்லாமே பிரபஞ்சத்தில் இருக்கிறது தான், கனெக்ட் ஆனது தான். நம்ம என்ன பண்ணுறோன்னா நம்மளுடைய வீடு, குழந்தைகள், இல்லை ஃபோனு அந்த மாதிரி போயிட்டே இருக்கும். ஜீவராசிகள் கிட்ட கூட நம்ம வந்து அட்டாச் ஆகிறதில்ல. ஜீவராசிகள், மரம், செடி, கொடிகள் இன்னும் நிறைய இருக்குது. நம்ம வந்து கனெக்ட் ஆகாத விஷயங்கள் நிறைய இருக்குது. இதெல்லாம் பிரபஞ்சத்தோடு இருக்கிறது தான். ஸோ பெஸ்ட்டு மரம் செடியோடு கனெக்ட் ஆகிறது. சிட்டி உள்ள இருந்தால் கூட இப்போல்லாம் வந்து பூங்கா இருக்குது, அங்கே போய் கொஞ்சம் நேரம் உட்காரலாம். அந்த பேர் ஃபுட்டில் நடக்கணும் அப்படின்வாங்க, செருப்பு இல்லாமல் அந்த புல் தரையில் நடக்கணும், அங்கே உட்காரணும். நீங்கள் பார்த்தீங்கன்னா செடியை நல்லா நோட்டீஸ் பண்ணிங்கன்னா அது சிரிக்கிறது கூட நம்மளால் வந்து நம்மளுக்கு உணர முடியும். இது எல்லாமே ஒரு விதமான யூனிவர்ஸ் கனெக்ஷன் தான். இப்படி இருக்கிறவங்களுக்கு மெடிடேஷன் கூட தேவையில்லை. ஸோ அதனால் இதை வந்து பண்ண ஆரம்பிங்க. நிச்சயமாக உங்களுக்கு மெடிடேஷன் இல்லாமலே யூனிவர்ஸினுடைய அந்த முழு அந்த பவரும் நம்மளால் எடுக்க முடியும். இது வந்து உடனே நடக்காது, கொஞ்சம் டெவலப் பண்ணிக்கிட்டே வரணும். மேம், என்கிட்ட ஒரு கேள்வி. நீங்கள் போகாத முருகர் கோயிலே இருக்காது, எனக்கு தெரிஞ்சு நீங்கள் போகாத முருகர் கோயிலே இருந்திருக்காது. அறுபடையில் வந்துட்டு உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச முருகர் கோவில் எது, ஏன்? அறுபடையில் ரொம்ப பிடிச்ச கோவில் 2 இருக்குது. திருச்செந்தூர் ஒன்று இருக்குது, பழமுதிர்ச்சோலை ஒன்று இருக்குது. ஏன்னா திருச்செந்தூர் வந்து நான் போனதே இல்லை. எனக்கு சின்ன வயசுலேருந்தே அந்த கோவில் கனவுல வரும். அந்த கோவில் எப்படி இருக்குன்னு கூட தெரியாது. ஆனால் அது உள்ள நான் போகிற மாதிரி நான் வந்து வீட்டில் சொல்லுவேன், இந்த கோவில் இப்படி தானே இருக்கும். ஈவன் அப்போ கூகுள்லாம் இப்போ இருக்குது தெரியாது, சொல்லுவேன். அப்போ நான் ஒரு 3 வருஷம் முன்னாடி கோவில் போகும்போது எக்ஸாக்டாக அப்படியே இருக்குது.
ஸோ அப்போ ஏதோ ஒரு பந்தம் இருக்குது அந்த கோவிலுக்கும் நம்மளுக்கும், அதனால தான் முன்னாடியே கனவுல வந்திருக்கு அப்படின்றது. அண்ட் அந்த போயிட்டு வந்ததுக்கப்புறம் எனக்கு ஒரு மிகப்பெரிய டேர்னிங் பாயிண்ட் அதுதான் இந்த ஃபீல்டு. எனக்கு இந்த டாரோ ரீடிங்ஸ், ஹீலர், அந்த ஃபீல்டு. பட் ஆன்மீக ரீதியாக அதை நான் சின்னதுலேருந்தே அந்த தேடல் எனக்கு இருந்துக்கிட்டே இருக்கும். அந்த ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன், அந்த டேர்னிங் பாயிண்ட்டே அந்த திருச்செந்தூரில் நடந்தது. இப்போ வரைக்கும் திருப்பியும் போகணுன்னு நினைக்கிறேன், முடியல. அவர் அகைன் இன்னொரு டேர்னிங் பாயிண்ட் அப்போ தான் கூப்பிடுவார் போல். சரி, அது ஒன்று. பழமுதிர்ச்சோலை ரொம்ப எப்படி சொல்கிறது, ஒரு சொர்க்கத்தில் இருக்கிற மாதிரி இருக்கும் அந்த கோவிலே. நீங்கள் போய் பாருங்கள், போனவங்களுக்கு தெரியும். அறுபடை வீடல் அந்த 5 படையும் ஒரு மாதிரி இருக்கும், ஆனால் அந்த பழமுதிர்ச்சோலை மட்டும் ஏதோ சொர்க்கத்தில் இருக்கிற மாதிரியே இருக்கும். ஸோ அந்த ஒரு ஃபீல் அங்கேயும் இன்னும் ஒரு வாட்டி தான் போனால் இன்னும் போக முடியல. சரி, கண்டிப்பாக இன்னொரு நாள் போகணும். ஸோ அது ரெண்டுமே எனக்கு ரொம்ப கனெக்டான ஒரு, நம்ம எல்லாரும் சேர்ந்து இன்னொரு தடவை அங்கே போகலாம். கண்டிப்பாக. இந்த அறுபடை வீடை தாண்டி நிறைய கோவில்கள், ஃபேமஸான கோவில்கள் இருக்குது. இப்போ முருகன் கோவில்கள் நிறைய வந்துருச்சு. இதெல்லாம் தவிர்த்துட்டு இந்த கோவில் அவ்வளவா தெரியாது, ஆனால் ரொம்ப சிறப்புமிக்க கோவில் அப்படின்ற மாதிரி ஏதாவது இருக்கா? உலகத்திலேயே முதல் முருகருக்கு தோன்றின கோவில் பார்த்தீங்கன்னா வில்பட்டி இருக்கக்கூடிய வெற்றி வேலப்பர். இது கொடைக்கானலில் இருக்குது. அந்த வில்பட்டின்ற ஒரு கிராமம், அங்கே தான் முதல் முருகருக்கு சிலையாக வச்சு கோவிலை நிறுவனாங்க. குன்று இருக்கும் இடமெல்லாம் குமரன் இருக்கும் இடம். அந்த குறிஞ்சி மலை, குறிஞ்சின்றதே மலை சார்ந்தது. அதுலேயும் மெயின் கொடைக்கானல் அந்த ரீஜியனில் இருக்க மேற்கு தொடர்ச்சி மலைகள் தான். அங்கே குறிஞ்சி ஆண்டவர் அடுத்து வந்தார். அதுக்கு முன்னாடி முதல் கோவில் வில்பட்டி வெற்றி வேலப்பர். அந்த கோவில் தான் ரொம்ப யாருக்கும் தெரியாத கோவிலாக இருக்குது. இப்போ நான் வீடியோவில் நிறைய சொல்ல ஆரம்பிச்சிருக்கேன், அப்பவும் கேட்பாங்க எங்கே மேம் இருக்குன்னு. ஸோ அந்த கோவிலுக்கு போயிட்டு வாங்க. அது ரொம்ப யூனிக்கான ஒரு கோவில். என்ன இன்னொன்னா சொல்லவும் பயமாக இருக்குது நிறைய கோவில்களை. ஏன்னா எந்த கோவில் சொன்னாலும் அங்கே கூட்டமாக போயிட்டு அங்கே இருக்கிற அந்த ஒரு விஷயத்தை கெடுக்கிற மாதிரி பண்ணிடுறாங்களோ, அது கொஞ்சம் பயமாக இருக்குது சொல்கிறதுக்கு. பட் அதெல்லாம் இல்லாமல் கோவிலில் சுத்தமாக வச்சுக்கணும். மெயின் நம்ம வாழ்க்கையில் சுத்தமாக இருந்தாலே நம்மளால் எதை வேணாலும் சாதிக்க முடியும். அப்போ கோவில்ன்றது ரொம்ப புனிதமான ஒரு இடம் நம்மளுக்கு தெரியும். அங்கேயே நம்மளால் சுத்தத்தை மெயின்டைன் பண்ண முடியலன்னா நம்ம வாழ்க்கையில் ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ நான் சொல்கிற அந்த கோவிலுக்கெல்லாம் போயிட்டு அந்த எக்கனாமிக் எப்படி இருக்கோ, அந்த சூழல் எப்படி இருக்கோ, அதை அப்படியே நம்ம டெவலப் பண்ணிட்டு வர்றது ரொம்ப நல்ல விஷயம். குறிஞ்சி ஆண்டவர் கோவில், வில்பட்டி வெற்றி வேலப்பர், இங்கெல்லாம் போயிட்டு வரணும். அங்கே குழந்தை வேலப்பர் சன்னதி இருக்குது, ரொம்ப பவர்ஃபுல். அவர் நான் போய் பார்த்தேன், வேறு மாதிரி ஒரு வைப்ரேஷன் இருந்தது. இது எல்லாமே அந்த கொடைக்கானல் ரீஜனில் தான் இருக்குது. இந்த 3 கோவிலுக்கு போயிட்டு வந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக நாங்கள் எல்லாரும் அங்கே போகிறோம் மேம். கண்டிப்பாக சார்கிட்ட ஒரு கேள்வி இருக்குது. இப்போ 6 படை முருகன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இப்போ இந்த 6 படை முருகன் கோவிலுக்கு ஒரே மாதத்தில் தொடர்ந்து போய் வழிபாடு செஞ்சால் என்னென்ன நன்மைகள் கிடைக்கும்? எப்போ ஒரு வாரத்துக்குள்ளே போகணுமா, இல்லை இந்த 6 படையும் தொடர்ந்து வழிபாடு செய்யணுமா? அது எப்படி செய்யலாம் அப்படிங்கிற கேள்விக்கு விட தெரியும். நம்ம பிளான் பண்ணுவோன்னா 6 படைக்கு ஒரு மாதத்தில் போகணும், 10 நாளில் போகணும், இல்லை 6 வருஷத்துக்குள்ளே போகணுன்னு நம்ம பிளான் பண்ணதெல்லாம் நடக்காது. அவர் கம்ப்ளீட் பண்ண வைப்பார். அப்படி பார்த்தீங்கன்னா எங்களோட அறுபடை வீடு அந்த கம்ப்ளீஷன் கிட்டத்தட்ட 10 வருஷம் எடுத்தது. 10 வருஷம் அந்த பயணம் எடுத்தது. அது ஒருத்தவங்களுடைய கர்ம பதிவுகள் இதை பேஸ் பண்ணி போகும். பூர்வ ஜென்ம பதிவுகள், அந்த விஷயங்களை புண்ணியங்கள் பேஸ் பண்ணி போகும். ஸோ அப்போ அறுபடை வீடு கம்ப்ளீஷன் மட்டும் நம்ம நினச்சா பண்ணவே முடியாது. அவர் பட் ஒரு மாதத்துலேயே முடிக்கணும், 10 நாள்லேயே முடிக்கணும் அப்படின்னு எந்த ஒரு இதுவும் கிடையாது. எப்போ வேணால் முடிக்கலாம். வாழ்நாளில் நான் 6 படை முடிச்சிடணும் முருகா அப்படின்னு வேண்டிக்கிட்டாலே அவர் முடிச்சு வைப்பார். லேட் ஆகுதுன்றதுனால கவலை வேண்டாம். லேட் ஆகுதுன்னா ஏதோ ஒரு விஷயம் அவங்க டேர்னிங் பாயிண்ட்டை கொடுத்து முடிக்கிறாரு, ஒரு பெரிய கர்ம வினைகளை கிளியர் பண்ணி முடிக்கிறாருன்னு அர்த்தம். அதனால் அறுபடை வீடு எப்போ வேணாலும் நம்ம கம்ப்ளீட் பண்ணலாம். ஒரு படைக்கும் ஒரு சிறப்பு இருக்குது, அதுதான் விஷயம். ஸோ பழனி நான் சொன்ன மாதிரி ஹீலிங், நாற்பட்ட உடல் ரீதியான மன ரீதியான பிரச்சனைகள்லாம் அங்கே போனால் குணமாகும். திருச்செந்தூர் நம்ம ஆன்ம ரீதியாக கர்ம பதிவுகள் இருக்கும், அது அங்கே போயிட்டு வந்தால் கிளியர் ஆகும். பழமுதிர்ச்சோலை இந்த அபண்டன்ஸ் சொல்லுவாங்க, செல்வம் செழிப்பு, அது கிடைக்கும் பழமுதிர்ச்சோலைக்கு போனால். திருப்பரங்குன்றம் போயிட்டு வந்தால் ரிலேஷன்ஷிப் சார்ந்து திருமணம் சார்ந்த விஷயங்கள் கிளியர் ஆகும். இன்னொரு பக்கம் ஆன்மீக உலகில் வாழ்க்கையில் இருக்கிறவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய சிறப்பான ஞானம் கிடைக்கும். சுவாமி மலை போயிட்டு வந்தால் எனக்கு குரு இல்லை அப்படின்றவங்களுக்கு சுவாமி மலையில் போயிட்டு வரும்போது குரு ஒன்று நம்ம பார்ப்போம், இல்லை முருகரே குருவான்னு இருந்து வழி நடத்துவார். ஏன்னா அப்பனுக்கே பாடம் சொன்ன இடம் அது. அப்போ நம்ம வாழ்க்கையினுடைய அது சரியான வழிகாட்டுதல் சுவாமி மலைக்கு போனால் கிடைக்கும்.
திருத்தணிக்கு போனால் மிகப்பெரிய பலம் கிடைக்கும் நம்மளுக்கு. அந்த யானை பலம்னுவாங்க, தேக பலம். இப்போ நான் ஒரு அரசியல்வாதியாக இருக்கேன், நான் வந்து ஒரு பொசிஷனுக்கு போகணும், என்னுடைய துறையில் ஒரு பொசிஷன் போகணும், பெரிய அளவில் நான் வேரூன்றி நிற்கணும், அந்த விஷயங்களுக்கெல்லாம் திருத்தணி போயிட்டு வந்தால் ஸ்ட்ராங் ஆகிடும், பேஸ்மெண்ட் ஸ்ட்ராங் ஆகிடும். இது மாதிரி 6 படைகளுக்கும் 6 சிறப்புகள் இருக்குது. என்னோட கடைசி கேள்வி மேம், நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க முருகரை வந்து குலதெய்வமாக நினச்சி கும்பிடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இந்த முருகரை, குறிப்பாக இந்த முருகரை கும்பிட்டா எல்லாமே இருக்கும், எல்லாமே நடக்கும் அப்படின்ற மாதிரி ஏதாவது இருக்கா? குலதெய்வமாக கேட்குறீங்களா? குலதெய்வமாக முருகரை பொறுத்த வரைக்கும் இந்த முருகர் தான் கும்பிடணும் அப்படின்றதில்ல, முருகரை வந்து குலதெய்வமாகவே எடுத்துக்கலாம். ஏன்னா முருகர் நம்மளுடைய மூதாதையர்கள் முன்னோர்கள் லிஸ்ட்டில் வரக்கூடிய தெய்வம் பார்த்திங்கன்னா முருகர் மட்டும்தான். அதனால் முருகரை வந்து குலதெய்வமாக தெரியாதவங்க, எனக்கு குலதெய்வம் யாருன்னு தெரியாதவங்க, ஏன்னா நம்ம எல்லாமே முருகருடைய வழித்தோன்றல் தான், அது இல்லைன்றதெல்லாம் கிடையவே கிடையாது. அப்படி இருக்கும்போது முருகரை குலதெய்வமாக நினச்சி தாராளமாக வழிபடலாம். வழிபடும் போது தெரியும் அவ்வளோ அற்புதம் என்ன நடக்குது. இந்த முருகரை குலதெய்வமாக எடுத்து வழிபடுறதும் அவர் தீர்மானம் செஞ்சால் மட்டும்தான் நடக்குமே தவிர்த்து, அப்போ எனக்கு குலதெய்வம் தெரியலன்றவங்கெல்லாம் நான் ஏதோ பெரிய பாவம் பண்ணிட்டேன், ஏதோ எனக்கு என் குடும்ப பாவம் பண்ணிட்டேன், அதாவது குலதெய்வமே என்னன்னு தெரியல, அது கிடையாது. முருகருடைய பிளஸ்ஸிங் இருக்குது, முருகர் அந்த குடும்பத்தையே தேர்ந்தெடுத்திருக்காரு, அப்போ முருகரை தான் குலதெய்வமாக எடுக்கணும். அதனால் இந்த அவதார முருகரை தான் எடுக்கணும் அப்படின்லாம் இல்லை, முருகர் அவ்வளோதான். மேம் கடைசியாக ஒரு கேள்வி மட்டும் மக்களிடமிருந்து, 6 படை கோவிலில் வந்து பழனி மட்டும் ஏன் இவ்வளோ இதுவாக பேசுகிறாங்க, ஏன் அது மட்டும் இவ்வளோ இதுவாக பேசப்படுது அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி, அதுக்கு என்ன காரணம்? அதான் ஃபஸ்ட்டே சொன்னேன், அது வந்து அங்கே இருக்கிற முருகர் ஹீலர், மன ரீதியான பிணி உடல் ரீதியான பிணி எல்லாத்தையும் தீர்க்கக்கூடியவர் அவர். இது ரெண்டுமே போயிடுச்சுன்னா நம்ம வாழ்க்கையில் எங்கே வேணால் போகலாம், என்ன வேணால் சாதிக்கலாம். இன்னொன்று வந்து நான் பழனிக்கு போயிட்டு வந்தாலும் எனக்கு நல்லது நடக்கலை, ஏதோ ஒரு குறை இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு இன்னிலேருந்து ஒரு சூட்சமமான ஒரு விஷயத்தை சொல்லித்தரேன். பழனி முருகரை பார்த்துட்டு கண்டிப்பாக போகர் சித்தர் அவரையும் போய் வழிபட்டுட்டு வரணும். அவர் மெயின், அவரை நம்ம மூதாதையர்களாக கூட எடுத்துக்கலாம். ஸோ முருகரை பார்த்துட்டு அவர்கிட்ட போயிட்டு ஆசீர்வாதம் வாங்கிட்டு நான் நல்ல விதமாக முருகரை பார்த்துட்டேன், இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த உங்களுக்கு நன்றி அப்படின்ற அந்த போகருக்கு நம்ம நன்றியை செலுத்திட்டு அவரை வணங்கிட்டு வந்ததுக்கு அப்புறம் சொல்லுங்கள் நீங்கள் போன காரியம் எவ்வளோ குயிக்காக நடக்குதுன்றது. ஸோ இது ஒரு விஷயம் இனிமேல் நம்ம எல்லாரும் ஃபாலோ பண்ணணும். கண்டிப்பாக மேம். இப்போது இந்த நிகழ்ச்சி நடக்கிறதுக்கு ரொம்ப ஒரு பெரிய பக்கபலமாகவும் ரொம்ப பெரிய தூணா இருந்த மாநில இணை அமைப்பாளர் ஆன்மீக மற்றும் ஆலய மேம்பாட்டு பிரிவு அமைப்பாளர் திரு T.S. சங்கர் அவர்களுக்கு பிஹைண்ட் பக்தி சார்பாகவும் சாராமம் சார்பாகவும் ஒரு அன்பளிப்பு நாங்கள் வழங்கியிருக்கோம். எல்லாருக்கும் முருகன் அருளால் முதற்கொண்டு உங்கள் எல்லாருக்கும் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். நிறைய அற்புதங்கள் நிகழ்த்தியவங்கெல்லாம் இங்கே வந்திருக்கீங்க. ஸோ அதனால் எனக்கு ஒரு பெரிய பாக்கியமாக கிடச்சிருக்கு. இந்த மண்ணுக்கு இது ஒரு மிகப்பெரிய வரம், மிகப்பெரிய ஒரு சந்தோஷம். இந்த காலகட்டத்தில் நம்மளுடைய வேல் பூஜை எந்த அளவுக்கு தேவை அப்படின்றத நீங்கள் எல்லாரும் உணர்ந்திருப்பீங்க. கலியுகத்தில் நாம் தடைகளை மீறி வர்றதுக்கு, ஒவ்வொரு தடையை மீறுறதுக்குமே நமக்கு ஒரு உறுதுணை தேவைப்படுது. அந்த உறுதுணையாக இந்த வேலை நம்ம கூட இருக்கிறதுக்கு நாம் இன்னைக்கு பூஜை பண்ண வந்திருக்கிறோம். இந்த வேலை நம்ம தடைகளை உடைக்க கூப்பிட வந்திருக்கிறோம். நம்மளுடைய அத்தனை பாவங்களையும் கஷ்டங்களையும் அகற்றிட்டு இன்னைக்கு இந்த வேலோடு நாம் பயணிக்க, நம்மளை அர்ப்பணிக்க போகிறோம், அந்த வேலுக்கு நம்மளை சமர்ப்பணம் பண்ண போகிறோம். அந்த அளவுக்கு நாம் அதுங்கிட்ட ஐக்கியமாக இருக்கிறோன்ற ஒரு எண்ணத்தோடு இங்கே வந்திருக்கிற வருகை தர இருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். இதனுடைய பூஜை சாதாரண பூஜை இல்லை. என்னுடைய அனுபவம் மிகப்பெரிய ஒரு துன்பம், எதிர்காலம் கேள்விக்குறியாக இருக்கக்கூடிய ஒரு நேரம், இறைவன் அருளால் எனக்கு கிடைச்ச ஒரு மந்திரம் தான் வேல் மந்திரம். ஓம் சம் சரவணபவ ஸ்ரீம் க்ரீம் க்ளீம் க்ளம் சம் சரவணபவாய ஸ்ரீ சத்ரு சம்ஹார வேலாயுதனே நமகன்ற இந்த ஒரு ஒத்த மந்திரம் இன்னைக்கு உங்கள் முன்னாடி, இந்த ஊர் முன்னாடி, ஏன் இந்த தேசத்து முன்னாடி என்னை நிற்க வச்சிருக்குன்னு சொல்லலாம். ஒரு முருகன் அருளால் மட்டும்தான் இது முடியுன்றதை நிதர்சனமாக உணர்ந்தேன் நான்.
முருகனால் மட்டும்தான் முடியும், முருக வேளால் மட்டும்தான் முடியும். ஏன்னா நாங்கள் எதிர்க்கிறது ஒரு மிகப்பெரிய சக்தின்னு இந்த சமுதாயம் பயப்பட்டது. அரசியல்லையும் சரி, செல்வாக்குலையும் சரி, பணத்திலையும் சரி, ஆட்சி அதிகாரத்திலையும் சரி, ஒரு மிகப்பெரிய ஒரு மலையை, இமயமலையை, எவரெஸ்டையும் தாண்டி இருக்கக்கூடிய ஒரு மலையை நீங்கள் எப்படி எதிர்க்க முடியும்னு ஏளனமாக பேசின அதே ஊர் இவரால் மட்டும்தான் அது சாத்தியம்னு பேசக்கூடிய அருளை கொடுத்தது இந்த வேல் பூஜை, இந்த முருகனுடைய அருள். இதற்காகவே நான் இங்கே வரணுன்ற ஒரு சங்கல்பத்தோடு வந்திருக்கேன். ஸோ அதனால் இந்த நிகழ்ச்சி இந்த பூமியில், அதாவது இந்த பூமிக்குன்னு ஒரு சிறப்பு இருக்குது. அண்ணாமலை அப்படின்ற அந்த பேரே நெருங்க முடியாத மலை. அது அடியிலும் சரி, முடியிலும் சரி. அருணாச்சலம்னாலும் அண்ணாமலைனாலும் அண்ணுதல் அப்படின்னா நாம் நெருங்குது, அண்ணா அப்படின்னா அதுக்கு எதிர்ப்பதும் நெருங்க முடியாதது. அதுதான் இந்த மலை. யாரால? பிரம்மனாலும் விஷ்ணுவாலும் கூட அணுக முடியாத, நெருங்க முடியாத, காண முடியாத இந்த மலை திருத்தலத்தில் அந்த ஒத்த ஞானம், அகங்காரம்னு எது வந்தாலும் இந்த பூமி அதை அழிச்சிரும். எதிரிகள்னு ஒன்று இருந்தா அந்த எண்ணத்தை இந்த பூமி அழிச்சிரும். தான் என்ற அகங்காரம் ஒருத்தனிட்ட இருந்துச்சுன்னா அதை இந்த மண் அழிச்சிரும். அப்படின்றதுக்கு சாட்சியாதான் இந்த அண்ணாமலை இங்க நம்ம கிட்ட நிற்குது. அதனுடைய உட்கருவா இருக்கக்கூடியது தான் இந்த வேல். இந்த வேலை கொண்டு எதிரிகளை எப்படி சூரசம்ஹாரம் பண்ணியிருக்காங்க அப்படின்றத முதற்கொண்டு இந்த கலியுக காலத்தில் அப்பேற்பட்ட ஒரு சவால்களை நம்மளை ஒரு அணுகிறதுக்கு, எதிர்கொள்றதுக்கு இந்த வேல் பூஜை ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒவ்வொரு குடும்பத்தில் இருக்கிறவங்களும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் நிச்சயம் வேல் பூஜை செய்யணும். ஒரு காரில் வேலை வச்சுக்கலாம், வீட்டு பூஜை அறையில் ஒரு வேலை வச்சுக்கலாம். எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது. நான் வீரத்துறவி ராமகோபாலன்ஜியோடைய பல வருஷமாக பழகக்கூடிய, கடைசி காலம் கட்ட வரைக்கும் அவருடைய இறுதி காட்கள் வரைக்கும் பழகக்கூடிய ஒரு வாய்ப்பு, நெருங்கி பழகக்கூடிய வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அவருடைய தின வாழ்க்கையில் முக்கியமாக இடம்பெறது வேல் பூஜை தான். அவர் ஒரு பேனா மாதிரி வச்சுருப்பார், நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ஒரு பேனா மாதிரி மரக்கட்டை மாதிரி வச்சுருப்பார், அந்த மரக்கட்டை உள்ளது அந்த வேல் வச்சுருப்பார். வீரத்துறவி ராமகோபாலன் கனவு கண்டது திருப்பரங்குன்றத்தில் தீபம் ஏற்றணும்னு சொல்லி. அவருக்கு உறுதுணையாக இருந்த ராம ரவிக்குமார் இன்னைக்கு நீதிமன்றத்துக்கே போய் திருப்பரங்குன்றத்தில் தீபம் ஏற்ற முடியும்னு வழக்கில் தீர்ப்பு வாங்கிட்டு வந்திருக்கார். வீரத்துறவி ராமகோபாலன் கனவு கண்டது 370 நீக்கிட்டு நமக்கு ஜம்மு காஷ்மீர் எல்லாம் ஒரே நாடா இந்த பாரத தேசம் பறந்திருக்கணும்னு சொல்லி அவர் உயிரோடு இருக்கும்போது நம்ம 370 கூடிய ஒரு முன்னெடுப்பை எடுத்துட்டோம். பாரத தேசம் முழுக்க இன்னைக்கு ஜம்மு காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் இன்னைக்கு நம்மளுடைய தேசம்ன்றதுல சட்ட ரீதியில் நாம் அணுகிட்டோம். இதெல்லாம் எப்படி சாத்தியமாகுதுன்னு நான் யோசிக்கும் பொழுது அந்த வேல் இன்னைக்கு எனக்கு கண்ணுக்கு தெரிஞ்சது. ஏன்னா என் கஷ்டத்தை நிவர்த்தி பண்ண அந்த வேல் அவங்களுடைய வேண்டுதலையும் நிவர்த்தி பண்ணியிருக்குன்னும் போது நமக்கு ஒரு மிகப்பெரிய வழிகாட்டுதலாகவும் உந்துதலாகவும் இருக்குது. அப்பேற்பட்ட இன்னைக்கு உண்டான அந்த வேலுக்கு உண்டான மகிமையை வீடுதோறும் கொண்டு போய் சேர்க்கணும்னு சொல்லியிருக்கக்கூடிய எனது அருமை சகோதரி சாராமாவை நான் பணிவோடு வேண்டிக்கிறேன். இதற்கு நீங்கள் திருவண்ணாமலையோடு நிறுத்திடக்கூடாது. ஒவ்வொரு கிராமமாக போகணும், ஒவ்வொரு வீட்டிலையும் வேல் பூஜை நடக்கிற வரைக்கும் உங்கள் பயணம் தொடர்ந்துக்கிட்டே இருக்கணும், உலகம் முழுக்க தொடரணும். முதல்ல தமிழ்நாட்டில் ஒரு நல்ல ஒரு எண்ணங்கள், மாற்றங்கள் மக்கள்கிட்ட வரணும். அது உங்கள் பணி பெருசாக இருக்குது. ராமகோபாலன் மாதிரி நீங்களும் ஒரு மிகப்பெரிய பயணத்தை கையில் எடுத்திருக்கீங்க. அணில் மாதிரி நாங்கள் அதில் எந்நேரமும் உங்களுக்கு உடனிருந்து கூட இருந்து ஒத்துழைப்புன்ற உறுதியோடு இந்த நிகழ்வு செய்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி சார், நன்றி சார். நிறைய விஷயங்களை வந்து ரொம்ப அழகாக வந்துட்டு பதிவு பண்ணீங்க. சார் அணில் மாதிரி சொன்னார், கிடையவே கிடையாது. அவர் எங்கள் குருன்னு சொல்லலாம். நாங்கள் எப்போயோ பார்த்தது 10 வருஷம் முன்னாடி. இப்போ பார்த்தப்ப அண்ணா நாங்கள் இதை பண்ண போகிறோம், தாராளமாக பண்ணலாமா, யாருக்கு வரும் அந்த மனசு உடனே பண்ணலாமான்னு சொல்கிறது. நீ ஏன் இதை பண்ணுற, நாங்கள் எதுக்கு இருக்கோம், அந்த ஒரு இது இல்லை, தாராளமாக பண்ணுறாமா, என் சார்பாக நான் என்ன செய்யணுமோ நான் செஞ்சு தரேன். அந்த மனசு எதுக்கும் ஈடாகாது. கண்டிப்பாக அப்பயே முருகா ஓகே நீ உன்னோட செயலை செய்ய ஆரம்பிச்சிட்ட அப்படின்றது தான் முருகர் அனுப்பின ஒரு
நம்ம வீட்டு பெரியவங்க அவங்க தான் அப்படி தான் நான் நினைக்கிறேன். ஸோ அவர் சொன்னது அணி இல்லாதெல்லாம் கிடையாது. கண்டிப்பாக அண்ணனோட ஆசீர்வாதத்துலையும் அண்ணனும் தொடர்ந்து நம்மளோட அந்த பயணத்தில் வேலை கொண்டு போய் உலகம் ஃபுல்லாக சேர்க்குற பயணத்தில் இருக்க போகிறாங்க. ஸோ ரொம்ப நிறைவாக இருக்குது. இவர் ரொம்ப நிறைய இடத்துக்கு போக மாட்டார். நம்ம இங்கே வந்ததே ரொம்ப பெரிய விஷயம். அது முருகர் தான் அனுப்பிச்சி விட்டுருக்காரு. ஸோ முதலே ரொம்ப சிறப்பாக இருக்குது. இனிமேல் எல்லாமே நல்ல விதமாக நடக்கும் அப்படின்ற ஒரு தெம்பே எனக்கு கிடச்சிருச்சு சார். எனக்கு அண்ணா எனக்காக இருக்கட்டும், மக்களுக்காக இருக்கட்டும், பிஹைண்ட் பக்தி நேயர்களுக்காக இருக்கட்டும், நிறைய விஷயங்கள் வந்து பகிர்ந்துக்கிட்டீங்க. எல்லாருக்கும் நன்றி.